அப்பாடி அந்த பேய் ஓட்டுற சூனியக்காரி வீட்டுக்கு ஒரு வழியா வந்துட்டோம். இவ வேற வீட்டுல இருக்காளா இல்லையான்னு தெரியல. வீட்டுல தான் இருப்பான்னு நினைக்கிறேன். கதவு வேற திறந்துருக்கு. அக்கா, சூனியக்காரி அக்கா, அக்கா, நான் ஷர்மிளா வந்திருக்கேக்கா, கொஞ்சம் வெளியே வாரீங்களா? வந்துட்டேம்மா. என்னம்மா வேணும்? என்னை கூப்பிட்டுட்டு இருக்க? உன்னை எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கே. நீ யாருமா? பண்ணை வீட்டுக்கு பொண்ணு எடுத்தியே அந்த பொண்ணாம்மா நீ? நான் ஒன்றும் பொண்ணு எடுக்கலைங்க. என் மருங்களை தான் அங்கேருந்து எடுத்தோம். அது ரொம்ப முக்கியம் பாருங்க. என் தங்கச்சி அங்கே உயிருக்கு போராடிட்டு இருக்காங்க. சீக்கிரமா வந்து என் தங்கச்சியை காப்பாத்துங்க ப்ளீஸ்ங்க. வாங்குங்க, தயவு செய்து கொஞ்சம் வந்து உதவி பண்ணுங்க. என்னம்மா சொல்கிற? ஒழுங்கா சொல்லுமா. ஒரு அளவும் புரியல. எங்கம்மா மாட்டிக்கிட்டு இருக்கா? அதுவாங்க, ஒரு பேய்கிட்ட என்னோட தங்கச்சி மரத்தால கட்டிட்டு போட்டிருக்கா. கழுத்தை நெரிச்சுக்கிட்டு இருக்காங்க. சீக்கிரமா வந்து என் தங்கச்சியை காப்பாத்துக்கங்க. ஐயோ, அப்படிக்கு என்னம்மா ஆச்சு? மரத்தால் கட்டி போடுற வழியும் அப்படி என்னம்மா கதை? அவ்வளோ பெருசாக நீ பேய்கிட்ட போய் என்னம்மா அவன் முழுத்துட்டு வந்த? அப்படி என்னம்மா ஆச்சு? வாயை திறந்து சொல்லு. நீ சொன்னாதான் ஒரு செயல் செய்ய முடியும். ஏதாச்சும் ஒன்று. அது ஒரு பெரிய கதைங்க. நாங்க ஒரு சின்ன குழந்தைய போய் கொள்ளு நாள் கூட்டிட்டு போனோங்க. அந்த பேய்க்கு பிடிக்குதோ இல்லை என்னையோ தெரியல. என் தங்கச்சியை கட்டி போட்டாங்க. வந்து காப்பாத்துங்க. சரிம்மா, கவலைப்படாத. நான் வந்து வெற்றிலையில் மை போட்டு பார்க்குறேன் உன் தங்கச்சி இப்போ எங்கே இருக்கான்னு. ஏன்னா அநேகமாக உனக்கு அந்த காட்டில் இருக்க மாட்டேன்னு தான் நினைக்கிறேன். சரிங்க, என்னமோ ஒன்று சட்டை போட்டுன்னு செய்யுங்க. சீக்கிரமா என்ன வெற்றில போய் கொண்டு வாங்குங்க. நான் போய் பறிச்சுட்டு வரவா? இல்லைண்ணா வெற்றிலைய இல்லை நீங்கள் கொண்டு வந்துடுவீங்களா? வீட்டில் வச்சுருக்கீங்கள வெற்றில? நான் வச்சுருக்கேம்மா, நீ கவலைப்படாத. நான் வீட்டில் கொண்டு போய் எடுத்துகிட்டு வந்துடுறேன் வெற்றிலையும் மையையும். நீ இங்கே நில்லுமா, நான் போயிட்டு வந்துடுறேன். இன்னும் இந்த உள்ளே போன பொம்பளை இவ்வளோ நேரம் ஆகி இன்னும் வரக்கானா வெளியில்? உள்ளே ஒரு வேளை மாட்டிக்கிட்டாளா வெளியே வர முடியாமல்? இவ்வளோ பெரிய உருவம் வச்சுக்கிட்டு ஒரு வேளை வந்துட்டா. ஏங்க, இந்த மையை நானே தடவிடவா இந்த வெற்றிலையில்? இல்லை நீங்கள் தான் தடவணுமா? ஐயோ, அதில் மட்டும் கை வச்சிடாதம்மா, நானே தடவுறேன். நல்ல வேலை கேட்டேன். ஐயோ, என்ன இந்த டப்பா கையோட ஒட்டிக்கிச்சு? ஐயோ, சரி எப்படியும் எடுத்துட்டோம். தடவியாச்சு. ஓகே, இது போதுன்னு நினைக்கிறேன். இருமா, கையை வச்சிடாத. என்னங்க, என்னமோ தெரியும்னு சொன்னீங்க, ஒன்றுமே தெரியல. கருப்பாக தாங்க தெரியுது. எப்பங்க தெரியும் இதில்? தங்கச்சியை நான் காப்பாற்றணுங்க. உங்கள்கிட்ட போய் வந்தேன் பாருங்க, போங்க. அட இருமா, அவசரப்பட்டா எதுவுமே நடக்காது. ஒரு நிமிஷம் இரு. நான் மந்திரம் சொல்ல வேணாமா? அதுக்குள்ளாடி எப்படி தெரியும்? ஒரு நிமிஷம் வெயிட் பண்ண. ஓம் கவண்டலக்காளி ஜெய் ஜெய் கவண்டலக்காளி வெட்டி வேறு காளி 12 மணியில் வெளியே போபவளே சீக்கிரமாக காட்டிவிடு. உங்கள் தங்கச்சி எங்கே இருப்பாள் என்பதை காட்டிவிடு காட்டிவிடு காட்டிவிடு. ஏம்மா, உன் தங்கச்சி பேர் என்னம்மா? அவ பேரு மீனா குமாரிங்க. ஓ அப்படியாம்மா, சரி சரி. ஏங்க, சீக்கிரமா கண்டுபிடிச்சிருங்க ப்ளீஸ்ங்க, ப்ளீஸ். அதுக்கு தாம்மா மந்திரம் போட்டுட்ருக்கேன். இருமா, இப்போ ஒரு 2 நிமிஷம் கழிச்சு நான் சொல்லுவேன். அப்போ இந்த வெற்றிலையை ஒத்து பாரு. ஓம் ஜெய் ஜெய் காளி ஜெய் ஜெய் காளி ஜெய் ஜெய் காளி கவண்டல காளி 12 மணியில் வெளியே போபவளே மீனா குமாரியை இந்த வெற்றிலையில் காட்டிவிடு 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 காட்டிவிடு. ஏம்மா, இப்போ வந்து பாருமா. இப்போ உனக்கு உன் கண்ணுக்கு முன்னாடி தான் 2 நிமிஷம் தெரியும். உன் தங்கச்சி எங்கே இருக்காளோ நல்லா உத்து பார்த்துக்கோ, சரியா? சரிங்க, சரி சரி சரி. கத்தாத, இரு, வந்து பாரு. இப்போ என்னங்க இது? என்னமோ தெரியுது. என்னங்க, மாரியம்மன் தெரியுறாங்க. நம்ம ஊர் கோட்டை மாரியம்மன் தெரியுறாங்களே. அம்மன் எவ்வளோ அழகா இருக்கா. அம்மன் மூஞ்சி தெரியுதுங்க இதுல. என்னங்க ஆச்சு? ஓ, உன் தங்கச்சி அப்போ கோட்டை மாரியம்மன் கோவிலில் தான் இருக்காப்பலா. வா போய் பார்ப்போம். சரிங்க, நான் முன்னாடி போறேன். சீக்கிரமா வாங்க. காளியாத்தா மாரியத்தா காப்பாத்து. நீ போமா, வந்துட்டேன்.